இதுல வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய சில முக்கியமான வரிகள் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதை ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. இதுல என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல வந்து உள்வாங்கிக்கோங்க. அதாவது என்னன்னா, திருவள்ளுவர் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு திருவள்ளுவர் எல்லாத்தையும் பேசிட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பொதுவான ஒரு கருத்து திருவள்ளுவர் எதிர்காலத்தில் தொலைபேசி என்ற ஒன்று வரும் என்பதை முன்னரே யூகித்து எழுதிய திருக்குறளில் குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு கொடுத்தா டக்குன்னு நம்ம என்ன நினைப்போம், இல்ல அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைப்போம். இல்ல கொஞ்சம் ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசியிருப்பாரோ அப்படின்னு இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லுங்க. பாரதியார் வந்து 1921 இறந்து போயிடுறாரு. எப்போ பாரதியார் இறந்து போயிடுறாரு? 1921. 2021 மனுஷன் இறந்து 100 ஆண்டுகள் ஆயிடுது. அவரு 1921 பாரதியார் இறந்துறாரு. அப்போ மொபைல் போன்லாம் பெருசா வந்து கண்டுபிடிச்சு மனிதர்களோட பயன்பாட்டுக்கு வரல. ஆனா பாரதியார் இந்த மொபைல் போன் கண்டுபிடிப்பது மாதிரியான அந்த தொழில்நுட்பத்தை யூகித்து கற்பனை பண்ணி, கண்ணுல பார்த்திருக்கலனா கூட கற்பனை பண்ணி கவிதை எழுதியிருந்தாரு அப்படின்னு கொடுத்து இந்த கூற்று சரியா தப்பான்னு கேட்டா நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? திருவள்ளுவர் மொபைல் போனை பத்தி வருங்காலத்துல வரும் அப்படின்னு அவர் வந்து யூகித்து எழுதியிருந்தாரு அப்படின்னு கேட்டா மேபி அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாரதியார் இது மாதிரி வந்து ஒரு மொபைல் போன் போன்ற ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்னு யூகித்து கவிதையில கற்பனை பண்ணி எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டா சரியா தவறா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? நீங்க உங்களுக்கு என்ன பதில் மனசாட்சிக்கு உட்பட்டு என்ன பதில் தோணுதோ அதை வந்து சொல்லுங்க. இப்போ பாரதியார் வந்து அதை யூகித்து எழுதுறாரு. எப்படி யூகித்து எழுதுறாரு அப்படின்னா, காசியிலே ஒருவன் கவி செய்தால் அதை காஞ்சியிலே கேட்க வழி செய்வோம் அப்படின்னு எழுதுறாரு. இது தொலைபேசி தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல தொழில்நுட்பமோ ஏதாவது ஒரு வளர்ச்சி இல்ல அந்த மாதிரி தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உலக மொழியில இருக்கக்கூடிய சிறந்த கவிதைகள், உலக மொழியில் இருக்கக்கூடிய சிறந்த அறிவியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து நம்ம மொழிக்கு கொண்டு வரணும், நம்ம மொழியில் இருக்கிறத உலகறிய செய்யணும் அப்படின்னு பாரதியார் யூகித்து எழுதுறாரு. இதெல்லாம் அவருடைய நவீன கால சிறந்த கோட்பாடுகளாக இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லி ஒழுக்கத்தில் தலை சிறந்திருந்தால், இல்ல நம்ம வந்து படிக்கிறோம் செல்வத்துள் சிறந்த செல்வம் வந்து கல்வி என்று கல்வி செல்வத்தை பற்றி திருவள்ளுவர் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று கொடுத்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க வந்து சாட்ல இது இரண்டாவது கேள்வி எடுத்துக்கோங்க. பாரதியார் சொன்னாரா இல்லையா அப்படின்னா சொன்னாரு, அந்த மாதிரியான கூற்றுகள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கூற்று எடுத்துக்கோங்க, செல்வங்களில் சிறந்த செல்வம் வந்து கல்விதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு, கல்வி செல்வமே சிறந்த செல்வம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கொடுத்து இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்ன? சரி தவறு இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லுங்க. நம்ம பொது அறிவு என்ன சொல்லுது? கல்வியே சிறந்த செல்வம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லுவாரா? கல்விதான் வந்து சிறந்த செல்வம். அதை வந்து திருவள்ளுவர் எப்படி வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நமக்கு வந்து தோன்றலாம் இல்லையா? ஆனா செல்வங்களில் சிறந்த செல்வம் வந்து செவிச்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ ரொம்ப க்ளோஸ் கால் தான், பார்க்க ரொம்ப சாதாரண ஒரு கேள்வி. கல்வி சிறந்த செல்வம் தான், கல்வி எல்லா விதத்திலையும் கல்வி தானே, கண்ணால பார்த்தா என்ன, காதால கேட்டா என்ன,